எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி இட்லி தோசைக்கு ஒரு சட்னி அரைச்சி பார்க்கலாங்க. அதுக்கு ஒரு வானல் வச்சுருக்குறேங்க. 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்குறேங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாங்க. கடுகு பொரிஞ்சதும் கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. இப்போ சீரகம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. இஞ்சி ஒரு சின்ன துண்டு தூளாக அரிஞ்சு வச்சுருக்கிறேங்க பொடியா. இது இப்போ சேர்த்துக்கலாங்க. பச்சை மிளகாய் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறேங்க. நம்மளுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. தக்காளி நான் ஒரு 1.5 தக்காளி எடுத்து வச்சுருக்கிறேங்க. இது இப்போ சேர்த்துக்கலாங்க. இதை இப்போ நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க எண்ணெயில். நான் வந்து ஸ்பூனில் வந்து 3 ஸ்பூன் எண்ணெயும் இல்லைன்னா டேபிள் ஸ்பூனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய்க்கு ஊற்றிருக்கிறேங்க. நல்லா எண்ணெய்களை வதங்குற மாதிரி. பெருங்காயம் வந்து கட்டி பெருங்காயம் நான் கொஞ்சம் சேர்த்துக்கிறேங்க. இப்போ இது எண்ணெயில் நல்லா வதங்கிடுச்சுங்க. இன்னும் ஒரு 2 நிமிஷம் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம அடுப்பை நிறுத்திட்டு இதை ஆற வச்சு எடுத்துக்கலாங்க. நான் ஒரு மூடி தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கிறேங்க. இப்போ நம்ம வதக்கி வச்ச அந்த தக்காளி இதையும் எடுத்து தக்காளி மிளகாய் இஞ்சி எல்லாம் வதக்கி வச்சதை எடுத்து இதுலேயே போட்டுட்டு பாருங்கள், ஒரு கைப்பிடி அளவுக்குங்க கொத்தமல்லியும் புதினாவும் எடுத்து வச்சுருக்கிறேங்க. நாட்டு கொத்தமல்லியும் நாட்டு புதினாவும் பறிச்சுட்டு நல்லா 3 தடவை அலசிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து வச்சுருக்கிறேங்க. இப்போ இந்த தேங்காய் துருவலில் நம்ம வதக்கி வச்சதை போட்டு இந்த கொத்தமல்லி புதினாவையும் போட்டு அரைச்சி சட்னியாக எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, க்ரீன் சட்னி தயாராகிடுச்சுங்க. இது நம்ம வேணும்னா எண்ணெய் கடுகு போட்டு தாளிச்சிக்கலாங்க. நான் தாளிக்கலைங்க. அப்படியே நல்லா ருசி அருமையாக இருக்குங்க. இட்லி தோசைக்கு பணியாரத்துக்கு கூட நல்லா இருக்குங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்லா ருசியாக இருக்குங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க. நன்றிங்க.